கேட்குதான்னு கேட்டாக்க நீங்கள் எல்லாம் கேட்குதுன்னு சொன்னது எங்களுக்கும் கேட்டுச்சு. கேட்டது கேட்கல, நீங்கள் சொன்ன பதில் அவங்களுக்கு கேட்கலன்னு சொன்னாங்க. ரொம்ப குழப்பம் இல்லையா? பரவாயில்ல, மதிய நேரம் அப்படிதான் இருக்கும் தலைப்புத்தம். இதில் முக்கியமாக ரெண்டு இந்த கொசு, ஏடிஸ் கொசு, டெங்கு காய்ச்சல் வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னாக்கா டெங்கு காய்ச்சல் இருக்கக்கூடிய கொசு முட்டை மட்டும் மண்ணில் விழுந்தாலும் அப்படிஞ்ச உடனே உயிர் பெற்றுரும். கருப்பு வெள்ளை புள்ளி இருக்கும். கடிச்சதுன்னா எவ்வளோ பெரிய பலசாலிகளும் படுக்க வச்சுருவாங்க. 3 நாள் 5 நாள் உங்களுடைய சொந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைதான் முட்டை போடும். இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான கொசு டெங்கு கொசு தான். சுத்தமான தண்ணியில் மட்டும்தான் முட்டை போடும், சாக்கடையில் முட்டை போடாது. நீங்கள் சேமித்து வைக்கிற தண்ணி தவிர்க்க முடியாது. அப்படியான வெயில் தண்ணியே கிடையாது, கொசு முட்டை இருக்குன்னா இங்கே எங்கேயுமே டெங்கு காய்ச்சல் வரல. அங்கே அதிகமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நாள் அது என்னன்னு உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுதா? ஜல்சக்தி ஒன்று முக்கியமானது. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னாரு. இது என்னன்னு தெரியுங்களா? இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்பாராத விபத்து ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு இழப்பீட்டு தொகை உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னாக்க விபத்திற்காக 12,12 ரூபாய், ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. அதே மாதிரி உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா 330 ரூபா வருஷம். கோரிக்கை அப்படின்னு கேட்டாரு. சார், இது மாதிரி எனக்கு கரும்பு வெட்டி தர மாட்டேங்கிறாங்க, உன்னால முடிஞ்சா பார்த்துக்கன்னு சொல்றாங்க. நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்பேன்னு தெரியல. ஒரு அண்ணாட்ட கேட்டே எனக்கு நம்பர் கொடுத்தாங்க, உங்க நம்பரு. அதனால நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார், உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. நான் மாவட்ட ஆட்சியர்மா, நீ உன்னுடைய இதை ஜெயந்திங்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு செகண்ட்ல திருப்பி பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிட்டு அவங்க இல்லைம்மா, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இன்னைக்கு எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேம்மா, உங்கள் ஊர் பேர் சொல்லுமான்னு சொன்னார். நான் என்னோட ஊர், நான் வசிக்கிற இடத்த சொன்னேன். உடனே இங்கேருந்து கந்தசாமின்னு ஒரு சார் வந்தாங்க. அது ஒரு 1/4 மணி நேரத்தில் நடந்துச்சுங்க. எனக்கு 1/4 மணி நேரத்தில் அவர் எனக்கு என்னம்மா பிரச்சனை, நான் இது மாதிரி டோல்கேட் தாண்டிட்டு அவங்க ஊர் எதிர்த்தாரு. நான் இது மாதிரி பிள்ளாக்குளத்து பஞ்சாயத்துங்க கொம்பாடி விட்டீங்க அப்படின்னு. அப்புறம் அந்த லாலாப்லேருந்து ஒரு பையன் அவங்களுக்கு ஹெல்ப்பராக போயிட்டு இருக்கா, அப்போ செல்வகுமார்னு. அந்த பையன் எனக்கு ஊர் தெரியுங்கக்கா, நீங்கள் ரோட்டில் நில்லுங்கன்னாரு. என்னுடைய கரும்பு பயிரை பார்த்ததுமே இவ்வளோ காஞ்சி போயிருக்கு, ஏமா வெட்டாமல் இருந்துச்சு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டார். அப்புறம் அதுக்கான அதிகாரியை கூப்பிட்டு கேட்டப்ப, சார் அப்படிலாம் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் எனக்கு 1 வாரத்தில் வெட்டி தரேன்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 வாரத்தில் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வெட்டாமல் விட்டுட்டாங்க. நேற்று திரும்ப மறுபடியும் நான் கந்தசாமி சாருக்கு, இவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கந்தசாமி சாருக்கே ஃபோன் பண்ணேன். அவர் நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கமா, உனக்கு ஈவினிங் உனக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் இன்னைக்கு வெட்டினாங்க. அதாவது சார்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணுங்கிறது இல்லை, சார் மூலியமாக அறிமுகப்படுத்தி வச்சவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டாலும் நமக்கு ஹெல்ப் நடக்கும், உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத சார் எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு போகலான்னு வந்தேங்க. அதாவது நானும் நன்றி போய் சொல்லியிருக்கலாம், ப்ளஸ் அது சபையில் சொன்னால் அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தண்ணி கிடைக்காம. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப நன்றி.